இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. ஸ்டாலின் ஐயா கேக்குறாங்க, நான் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு. ஏங்க ஐயா போக மாட்டீங்கன்னா, தமிழ்நாடுங்கிற பேரை சொல்லாம போயிட்டாங்க ஐயா, அதனால கண்ணுல தண்ணியா வருது, எப்படி நான் போய் எப்படி நான் தமிழ்நாட்டினுடைய பெருமையை நான் காப்பாத்துவேன் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போய். சரிங்க ஐயா, 2022 ஏன் போகல அப்படின்னு கேளுங்க. அதுக்கு எனக்கு அதை சொல்றாருன்னா, எங்க அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்துல வந்துருச்சு, அந்த பிரிப்பரேஷனுக்காக இருந்து, அதனால அப்பா போகல. சரிங்க ஐயா, பரவாயில்ல. 2023 ஏங்க ஐயா போல? அப்ப ஃபாரின் போயிட்டேன் அப்படிங்கிறார். இந்த மனிதர் இந்தியாவுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். 2021 இவங்க வரும்பொழுது நித்தி ஆயோக் கூட்டம் முடிஞ்சிருச்சு. 2021 மேல வர்றாங்க. அதற்கு முன்பே நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில் கூட்டம் முடிஞ்சிருச்சு. அதனால 2021 நம்ம விட்டுறலாங்க. 2022 போல, 2023 போல, 2024 போல. இந்த முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் 3 கூட்டத்துக்கு போல என்ன அர்த்தம்? ஒரு பையன் ஸ்கூலுக்கே போக மாட்டான். ஒரு டீச்சர் அம்மா கேட்பாங்க, ஏன் தம்பி ஸ்கூலுக்கு போல? அம்மா வயிற்று வலி அப்படி. இது திங்கக்கிழமை, போன வாரம். இந்த வாரம் போக மாட்டான், ஏன் தம்பி போல? அம்மா முதுகு வலி அப்படின்னு. அடுத்த வாரம் போக மாட்டான், ஏன் போட்ட? நீ பூரி சுட்ட, பூரியில என்ன அதிகமா இருந்துச்சு, அதை சாப்பிட்டு எனக்கு வயிறு அப்செட் ஆயிடுச்சு, நான் ஸ்கூல் வேன் ஏற மாட்டேன். எங்க வீட்டுல இந்த கதையெல்லாம் நான் பாக்குறேன்ல. இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா, ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு அடம்பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இதை தாண்டி நான் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேங்க. அங்க போனார்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சிடும். இது ரூம பூட்டிட்டு ஃப்ரண்ட்ல ஒரு ப்ராம்ப்டரை வச்சுக்கிட்டு, அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாதுங்க. அவர் வீடியோ போடுவார் ட்விட்டர்ல அப்பப்ப. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய கட்டு இருக்கும். முன்னாடி ஒரு ப்ராம்ப்டர் வச்சிருப்பாங்க. அப்படியே முதலமைச்சர் அதை பாப்பாரு, டப் டப் டப்னு படிப்பாரு. அதை ஐடிவி எடுப்பான், டப்புன்னு கட் பண்ணி போட்டுருவான். அது நித்தி ஆயோக்ல லைவ். அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி, செக்ரட்டரி முன்னாடி, இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும். பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லவில்லையோ தவிர, தமிழ்நாடு என்கின்ற பெயரை பட்ஜெட்ல பயன்படுத்தல, அதுக்காக போல அப்படிங்கறதெல்லாம் கட்டுக்கதை. ஏன்னா எழுதி கொடுத்து படிச்சா பரவாயில்ல, அது படிச்சிடலாம். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ல. நம்ம அண்ணனுக்கு அங்கதான் பிரச்சனை வரும். போனோடனே ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் M.K. ஸ்டாலின் ஜினா ஓப்பனிங் ரிமார்க்ஸ் அடிச்சிடலாம். அதை எழுதி கொடுப்பாங்க, 7 minutes அடிச்சு பிரிச்சு வந்துடலாம். ஒண்ணு இங்க ஐடிவி டிஎம்கே சொல்லுவாங்க, தலைவரை பார்த்தியல்ல, என்ன ரகம் பார்த்தியல்ல, எப்படி பேசுறாங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்கு 4 பேர் கை தட்டுவாங்க, அது முடிஞ்சிருங்க. இன்டராக்ஷன்ல மாட்டுவீங்களா? இந்த பட்ஜெட்ல முதலாக எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ் ELI நோக்கி நடந்திருக்கக்கூடிய முதல் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸை தாண்டி ஒரு தேசம் என்ன நம்முடைய நாடு. Every employment generated in formal sector 1 month salary upper limit ஓட அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் தாண்டக்கூடாது, 3 இன்ஸ்டால்மெண்ட்ல 5000 கொடுப்போம். இது எதற்குனா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வேகமாக இன்னும் உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை கொள்கை. இப்ப ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வேலை கொடுக்கறாங்கன்னு தெரியும், அப்பா நான் 11 மாசம் சம்பளம் கொடுத்தா போதும், 1 மாசம் சம்பளத்தை மத்திய அரசு எனக்கு கொடுக்கும். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். இதை நாம் அதிகமாக பேசி இருக்க வேண்டும். அதை தாண்டி 1 கோடி இளைஞர்கள், 1 கோடி இளைஞர்கள், வருஷத்துக்கு 20 லட்சம் பேர், 1 கோடி இளைஞர்களுக்கு இந்தியாவுடைய டாப் 500 கம்பெனில அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. அந்த 1 கோடி இளைஞருக்கு நேரடியாக 6000 கையில கொடுத்துறாங்க. மாசத்துக்கு 5000 கொடுக்கறாங்க. 12 மாசத்துக்கு 60,000 ரூபாய் பிளஸ் முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய 6000, 66,000 ரூபாய். அந்த இளைஞன், அந்த சகோதரி, அந்த 500 டாப் கம்பெனில 1 கோடி பேருக்கு முதலாக நம்முடைய நாட்டில் பட்ஜெட் மூலமாக அவர்களுக்கு இது கிடைக்கும். பாருங்க எவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்.